நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, எந்த நாடும் ஒரு நாட்டிற்கு எதிர் நாடு என்று நிரந்தரமாக கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையவில்லை நண்பர். 1990க்கு முன்னர் ரஷ்யாவுடன் மிக நெருக்கமாக இந்தியா இருந்து வந்தது. அப்போது ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே கோல்டு வார் என்று சொல்லக்கூடிய அளவில் ரஷ்யா பெரிய நாடா அமெரிக்கா பெரிய நாடா என்ற ஒரு போட்டி நிலவி வந்தது. அந்த வகையில் நமக்கு வேண்டிய பெரும்பாலான ஆயுதங்களையும் தொழில்நுட்பங்களையும் தருவதில் அமெரிக்கா அதிக அளவில் தடை விதித்து வந்தது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் பிரசிடண்டாக வந்த பின்பு அதிக அளவில் இந்தியாவிற்கு செய்வார். ஏனென்றால் இதற்கு முன்னர் அவர் பிரசிடண்டாக இருந்தபோது இந்தியாவிடம் மிக நெருக்கமாக இருந்தார். பாகிஸ்தான் தன்னிடம் ஏலமான நிதியை பெற்றுக்கொண்டு அமெரிக்காவிற்கு எதிராகவே செயல்படுகிறது என்று கூறி அந்த நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை எல்லாம் நிறுத்தி வைத்தார் திரு ட்ரம்ப் அவர்கள் இதற்கு முன்னர் ஆட்சி செய்த போது. ஆனால் தற்போது அவருக்கு வயதாகிவிட்டதால் அவர் சற்று சிறுபிள்ளைத்தனமாகவே தனது செய்கையை செய்து வருகிறார். இந்தியாவுடன் நெருக்கமாக இருந்து கொண்டு அமெரிக்காவில் உள்ள பெரும்பாலான இந்தியர்களின் ஓட்டுகளை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் வெற்றி பெற்ற திரு ட்ரம்ப் அவர்கள் தற்போது இந்தியாவிற்கு எதிராக அதிக அளவில் செயல்பட்டு வருகின்றார் என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். இதற்கு முன்னால் மிக பெரிய அளவிலான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்துள்ளது நண்பர்களே. அது என்னவென்றால், சீனா இந்தியாவிற்கு ரகசிய கடிதம் ஒன்று ஏற்கனவே எழுதியுள்ளது. சீனா இந்தியாவிற்கு மிக ரகசிய கடிதம் ஒன்றை எழுதியுள்ளதாக இன்று தகவல்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அவர்கள் நமது பிரசிடென்ட் அவர்களுக்கு ரகசிய கடிதம் ஒன்றை எழுதியிருப்பதாகவும் அந்த கடிதம் பின்பு பிரதமர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றின் அடிப்படையில் தற்போது ஏராளமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்று பத்திரிகை செய்திகள் தற்போது தகவல்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. மார்ச் மாதம் முதல் இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே இந்த பொருட்களை நாம் ஏற்றுமதி செய்வதில் அந்த நாடு விதிக்கக்கூடிய வரி விகிதம் டாரிஃப் விகிதத்தை ஏற்ற உள்ளதாக அமெரிக்கா கூறி வந்தது. அவ்வாறு கூறி வரும்போது திடீரென்று அவர் சில கருத்தை வெளியிட்டார். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே டாரிஃப் ஒப்பந்தமானது மிக விரைவில் முடியப் போகிறது. அது மிக சிறந்த டாரிஃபாக இந்தியாவிற்கு அமையும், இந்தியா அதிக அளவில் பயன்பெறும் என்றெல்லாம் தனது கருத்தை வெளியிட்ட திரு ட்ரம்ப் அவர்கள் திடீரென்று தனது செய்கையை மாற்றினார் நண்பர்களே. இதற்கு முக்கிய காரணம், பாகிஸ்தான் இந்தியா போர் நடந்தபோது அந்த போரானது பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கெனக நமது இந்திய அரசு அந்த போரினை நிறுத்தியது. ஆனால் நோபல் பிரைஸ் பெற வேண்டும் என்ற ஒரு சிறுபிள்ளைத்தனமாக தனது ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் திரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையான போரை தான் நிறுத்தியுள்ளதாகவும், இந்த இரு நாடுகளும் போரை உடனடியாக நிறுத்தவிட்டால் இந்த இரண்டு நாடுகளுக்கும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருளுக்கான வரியை 100 முதல் 200, 300% என நான் அதிக அளவில் உயர்த்துவேன். இதன் மூலம் பாகிஸ்தான், இந்தியா ஆகிய இரு நாடுகள் அமெரிக்காவிற்கு எந்த விதமான பொருட்களும் ஏற்றுமதி செய்ய முடியாமல் அந்த நாட்டின் பொருளாதாரம் மிக பெருமளவில் பாதிக்கப்படும் என்று அந்த நாடுகள் பயந்து கொண்டு போரை உடனே நிறுத்தின என்று பல முறை அவர் இதை கூறிக்கொண்டே வந்தார். ஆனால் நமது இந்திய அரசு, நமது பிரதமர் திரு மோடி அவர்களும் கூட அவ்வாறு எந்த நாட்டின் நிர்பந்தத்திற்கும் இந்தியா பயந்து இந்த போரை நிறுத்தவில்லை. அமெரிக்காவிடம் எந்த விதமான வற்புறுத்துதலும் எங்களுக்கு வரவில்லை என்று அவர் மிக ஆணித்தரமாக கூறியதால் இந்தியா நமக்கு எந்த விதமான செயலிலும் ஈடுபட்டு அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் அவர்கள் நோபல் பரிசு பெறுவதற்கு உதவி செய்யவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக அதை வெளிப்படையாக கூறாமல் இந்தியா மீது 25% அளவிற்கு டாரிஃப் வரியை அவர் விதித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும்போது, டாரிஃப் சம்பந்தமான பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா சீனா மீது 145% வரியை விதித்தது. நமக்கு 25% வரி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் இவ்வாறு அடிக்கடி ஒரு பொய்யையே மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டு பாகிஸ்தான், இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையான போரினை தான் நிறுத்தினேன் என்று பொய் கூறிக்கொண்டே வருவதால் இதை பார்த்து பயந்து கொண்ட சீனா, இந்தியா அமெரிக்காவின் வற்புறுத்தலுக்கு பயந்து அமெரிக்காவின் டாரிஃப் வரியை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்டுடன் சுமூகமாக சென்று விட்டால் அது சீனாவிற்கு பெருமளவில் பாதிப்பு ஏற்படும்.
இந்தியா அமெரிக்காவுடன் ஒத்துக்கொண்டு சென்று விட்டால் இந்திய நாட்டின் பொருட்கள் அதிக அளவில் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகும். அப்போது சீனாவின் பொருட்களும் சீனாவின் தொழில்நுட்பங்களும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு 145% வரியானது 200, 300, 300% வரியாக மாறக்கூடும் என்று பயந்த சீனா நமது நாட்டின் பிரசிடென்ட் முர்மு அவர்களுக்கு ஒரு கடிதத்தை மிக சீக்கிரட்டாக எழுதியுள்ளார் நண்பர்களே. அந்த கடிதத்தில் இவ்வாறு இந்தியா அமெரிக்காவுடன் ஒத்து சென்று விட்டால் எங்கள் நாட்டிற்கு பெருத்தளவில் பாதிப்பு ஏற்படும். எங்கள் நாட்டின் பொருட்களும் தொழில்நுட்பங்களும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். அந்த சமயத்தில் அமெரிக்கா இந்தியாவிற்கு வேண்டிய அதிக அளவு உதவிகளை செய்து அமெரிக்க நிறுவனங்கள் எல்லாமே இந்தியாவில் தனது தொழிலை தொடங்கி இந்தியாவிலிருந்து உலக நாடுகளுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி செய்யப்படும். அப்போது சீனாவின் பொருளாதாரம் பாதாளத்திற்கு சென்றுவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிற்கு வேண்டிய இராணுவம் சம்பந்தமான ஸ்ட்ராட்டஜிக் தொழில்நுட்பங்கள் அமெரிக்கா அதிக அளவில் வழங்கும். இதன் மூலம் சீனாவின் ஆயுத ஏற்றுமதி பெருமளவில் பாதிக்கப்படலாம். ஆகவே இந்த நேரத்தில் நாம் 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து அமெரிக்கா விதிக்கக்கூடிய அந்த வரியை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால்தான் சீனாவும் அதிக அளவில் பயன்படும், இந்தியாவும் அதிக அளவில் பயன்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஆகவே இந்தியாவிற்கு வேண்டிய ஒத்துழைப்பை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் மிக சீக்கிரட்டாக நமது பிரசிடென்ட் அவர்களுக்கு திரு ஷி ஜின்பிங் அவர்கள் எழுதியுள்ளார் நண்பர்களே. இந்த கடிதத்திற்கு பின்னர் திரு ட்ரம்ப் அவர்கள் நம் மீது 25% வரியும் நாம் ரஷ்யாவிடம் ஆயில் பெறுகிறோம் என்பதற்காக கூடுதலாக 25% வரியும் விதித்து மொத்தம் 50% அளவிற்கு நமது இந்திய பொருட்கள் சில பொருட்கள் மற்றும் சுமார் 43 பில்லியன் US$ மதிப்பிலான பொருட்கள் மட்டுமே 50% வரி அளவிற்கு நாம் ஏற்றுமதி செய்ய வேண்டியிருக்கும் அமெரிக்காவிற்கு. ஆகவே அந்த அளவுக்கு ஏற்றுமதி செய்யும்போது அந்த பொருட்கள் அமெரிக்காவில் விலை அதிகமாகும். ஆகவே அமெரிக்காவில் உள்ள கஸ்டமர்கள் அந்த பொருட்களை வாங்குவதற்கு தயங்குவார்கள் என்பதால் அந்த பொருட்களை அந்த நாட்டு வியாபாரிகள் வாங்குவதற்கு யோசனை செய்வார்கள். ஆகவே இந்தியாவிலிருந்து அந்த பொருட்கள் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதில் பல சிக்கல்கள் ஏற்படலாம் என்பதனால் இந்த அளவுக்கு அதிக அளவு வரியை திரு ட்ரம்ப் அவர்கள் விதித்தார்கள். இந்தியா அமெரிக்காவிடம் சென்று விடக்கூடாது என்பதற்காக மிக அதிக அளவிலான தனது ஒத்துழைப்பை சீனா வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து வந்தது. இதன் மூலம் இந்த கடிதத்தின் அடிப்படையில் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் சாங்காய் கோஆபரேஷன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனா சென்று அங்கே வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பின்னர் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வாங்கி அவர்கள் நமது இந்தியாவிற்கு வந்து நமது இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர், நமது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் திரு தோவல் மற்றும் நமது பிரதமர் ஆகியோரை சந்தித்து இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினார் நண்பர்களே. இந்த மாதம் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் சீனாவில் ஜின்ஜியாங் என்ற இடத்தில் சாங்காய் கோஆபரேஷன் மாநாடு நடக்கிறது. இங்கு ரஷ்ய அதிபர் திரு புட்டின் அவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார். ஈரான் அதிபர் கலந்து கொள்கிறார். நமது பிரதமர் அவர்களும் கலந்து கொள்கிறார் நண்பர்களே. 3 நாட்டு அதிபர்களும் கலந்து கொள்வதோடு சுமார் 20க்கும் மேற்பட்ட முக்கியமான நாடுகள், குறிப்பாக பிரேசில் நாட்டின் அதிபரும் கலந்து கொள்கிறார். பிரேசில் நாட்டிற்கும் 50%க்கு மேலான வரி விதிப்பை அமெரிக்கா விதித்துள்ளது. ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகிய 3 நாடுகளும் ஒன்று சேர்ந்து அதிக அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு வேண்டிய முடிவுகளை எடுக்கும் என்று தெரிகிறது நண்பர்களே. உலக நாடுகள் அனைத்துமே இந்தியாவை பார்த்து மிக அதிக அளவில் பாராட்டுகின்றன. ஏனென்றால் முந்தைய ஆட்சி காலத்தில் திரு ட்ரம்ப் அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் நண்பர்களாக இருந்தார்கள். தற்போதும் நண்பர்களாக இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் அனைத்து நாடுகளுமே கருத்து தெரிவித்து வந்தன. ஆனால் தற்போது 2 நாடுகளுக்கும் இடையே உறவில் அதிக அளவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதால் அமெரிக்காவின் இந்த அதிக அளவு வரி விதிப்பிற்கு இந்தியா இறங்கி செல்லும் என்று உலக நாடுகள் எதிர்பார்த்தன. ஆனால் உலகத்திலேயே அமெரிக்கா விதித்த இந்த வரியை எதிர்த்து அமெரிக்கா பக்கம் செல்லாமல், அமெரிக்காவின் முடிவிற்கு கட்டுப்படாமல் தனது நாட்டின் நலனுக்காக அமெரிக்காவையே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நாடு என்று உலக நாடுகள் பெருமளவில் இந்தியாவை பாராட்டி வருகின்றன நண்பர்களே. இந்த வரி விதிப்பு தொடர்பாக வரி விதித்த பின்பு திரு ட்ரம்ப் அவர்கள் நமது பிரதமர் திரு மோடி அவர்களை பல முறை சுமார் 4 தடவைக்கு மேலாக தொடர்பு கொண்டு பேசுவதற்காக முயற்சித்தார் எனவும், ஆனால் திரு ட்ரம்ப் அவர்களிடமிருந்து வந்த ஃபோன் காலை
அட்டன் செய்யவில்லை. தொலைபேசிக்கு அவர் எந்த விதமான பதிலும் அளிக்கவில்லை. அந்த தொலைபேசியை அட்டன் செய்யவில்லை என்ற செய்திகளை ஜெர்மனி போன்ற நாடுகள், அந்த நாடுகளில் உள்ள பத்திரிகைகள் செய்திகளாக வெளியிட்டுள்ளன நண்பர்களே. ஆகவே சீனா நமக்கு சற்று தற்போது தெரிவித்து அந்த அடிப்படையில் இயங்கி வருகிறது. நமது நாட்டின் இரு நாட்டின் எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிக விரைவில் ஒத்துழைப்பு நல்கப்படும் என்று சீனா நமது இந்தியாவிற்கு அசூரன்ஸ் கொடுத்துள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இரு நாடுகளுக்கும் இடையே விமான போக்குவரத்து தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. அந்த நாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு விசா வழங்கப்படுகிறது. அதே போன்று நமது நாட்டிலிருந்து சீனாவிற்கு செல்பவர்களுக்கு விசா வழங்கப்படுகிறது. மிக முக்கியமாக தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய ரேர் எர்த் மேக்னட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பொருட்களை நம்ம இந்தியாவிற்கு வேண்டிய அளவிற்கு ஏற்றுமதி செய்வதாகவும், இந்தியாவிற்கு தேவையான உரங்களை ஏற்றுமதி செய்வதற்கு ஒப்புதல் அளிப்பதாகவும் சீனா நமது இந்தியாவிற்கு தற்போது ஒப்புதல் அளித்துள்ளது நண்பர்களே. ஆகவே இரண்டு நாடுகளும் தற்போது மிக அதிக அளவில் நெருங்கி செல்வதற்கு சீனா இறங்கி வந்துள்ளது. ஆனால் இந்த இரக்கம் உண்மையானதானா என்பதனை நமது பிரதமர் அவர்கள் மிக அதிக அளவில் கவனத்தில் கொள்வார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஏனால் சீனாவை எந்த காலத்திலும் நம்ப முடியாது. அனைத்து நாடுகளுமே சீனாவை நம்பக்கூடிய ஒரு கட்டத்தில் இல்லை. ஏனென்றால் எந்த நேரத்திலும் நன்மை செய்வதாக கூறிக்கொண்டு நமது நாட்டின் மீது சீனா படையெடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் இந்தியாவிற்கு எப்போதுமே இருக்கும் நண்பர்களே. ஆகவே தற்போது இந்தியாவிற்கு நம்ம நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மீண்டும் மேம்படுத்துவதற்கு வேண்டியான அளவிற்கு மட்டுமே சீனாவுடன் தனது செயல்பாடு அமையும். சீனாவின் எண்ணத்தை நாம் முழுவதும் பொருத்தி கொள்ள முடியாது. ஏனென்றால் மார்ச் மாதமே நமது பிரசிடென்ட் அவர்களுக்கு ஷி ஜின்பிங் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். ஆனால் மே மாதத்தில் 7ஆம் தேதி நடைபெற்ற பாகிஸ்தான் இந்தியாவிற்கு இடையான போரில் பாகிஸ்தானுக்கு வேண்டிய அனைத்து விதமான ஆயுத உதவியும் சேட்டலைட் உதவியும் சீனா வழங்கியது என்பதை நாம் மறந்து கொள்ள முடியாது நண்பர்களே. மார்ச் மாதம் மிக ரகசியமாக கடிதத்தை இந்தியாவிற்கு எழுதிவிட்டு இந்தியாவிற்கு உதவி செய்கிறேன் என்று அந்த கடிதத்தில் இருக்கும்போது ஏன் சீனா பாகிஸ்தானிற்கு ஆயுத உதவியும் சேட்டலைட் இன்ஃபர்மேஷன் உதவியும் கொடுத்து பாகிஸ்தானிற்கு ஏன் இந்த அளவிற்கு உதவி செய்திருக்க வேண்டும் நண்பர்களே. இது தொடர்பாகவும் இந்தியா வந்த திரு வாங் யி அவர்களுடன் நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் நமது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மற்றும் நமது பிரதமர் ஆகியோர் மிக தெளிவாக அவர்களிடம் கலந்து ஆலோசித்திருப்பர் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே. ஆகவே சீனா அமெரிக்கா விதிக்கக்கூடிய வரியிலிருந்து தப்பிப்பதற்காக தற்போது இந்தியாவிடம் அதிக அளவில் நட்பு கொள்வதாக அது இறங்கி வந்துள்ளது நண்பர்களே. தற்போது அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு சீனா, ரஷ்யா, பிரேசில் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகள் ஒன்று சேர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த 4 நாடுகளும் ஒன்று சேர்ந்து தனது பொருளாதார வளர்ச்சியை, தனது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இராணுவம் சம்பந்தமான வளர்ச்சியை, தனது நாட்டின் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக இந்த ஷாங்காய் கோஆபரேஷனில் நமது பிரதமர் திரு புட்டின் அவர்களிடமும் திரு ஷி ஜின்பிங் அவர்களிடம் தனித்தனியாக பயலேட்ரல் அடிப்படையில் பேச்சுவார்த்தை அமையும் என்று எதிர்பார்க்கிறது நண்பர்களே. இனி வருங்காலங்களில் எவ்வாறு இந்த ஜியோ பாலிடிக்ஸ் நடப்புகள் நகரப்போகின்றன என்பதனை நாம் குறிப்பாக கவனிக்கலாம் நண்பர்களே. இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.